வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். Amazfitல இருந்து வரிசையா ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் அவங்க புதுசா லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா Amazfit GTS னுடைய இரண்டாவது வெர்ஷன் GTS 2 லான்ச் பண்ணாங்க. அதோட சேர்த்து இப்ப GTS 2 மினி அப்படினு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட GTS 2ல இருக்கிற எல்லா அம்சங்களோட சேர்ந்து ஒரு வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. Amazfit GTS 2 மினி அப்படிங்கிற இந்த பேர்ல. சோ இன்னைக்கு இந்த பதிவுல இந்த Amazfit GTS 2 வாட்சை நம்ம ரிவ்யூ பண்ணி இந்த வாட்ச் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாத்துருவோம். Alright, முதல்ல வந்து அன்பாக்சிங்ல இருந்து ஆரம்பிப்போம். Amazfit GTS 2 மினி வாட்ச் உடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. சிம்பிளான பாக்ஸ் பேக்கேஜிங், ரொம்ப தின்னான பாக்ஸ் பேக்கேஜிங் கூட. இது வந்து 2-3 கலர்ல அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட வந்தது வந்து சேஜ் கிரீன் அப்படிங்கிற இந்த கலர். எனக்கு பர்சனலா இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் பாக்ஸுக்குள்ள இந்த வாட்சை தவிர இதை சார்ஜிங் பண்றதுக்கு ஒரு சார்ஜிங் டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் டாக். அந்த கேபிள் வச்சு இந்த வாட்ச் மட்டுமே நீங்க சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. பாக்ஸ் தள்ளி வச்சுட்டு இந்த வாட்ச் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். எப்பயும் போல Amazfitல இருந்து வர்ற மாதிரி இந்த வாட்சோட ஸ்ட்ராப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி சிலிகான் ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ராப் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா பின்னாடி ஒரு ஸ்விட்ச் இருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாட்ச் Amazfitல இருந்து வாங்கணும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு வாட்ச் கடையிலயும் இந்த சைஸுக்கு ஃபிட் ஆகக்கூடிய ஒரு வாட்ச் ஸ்ட்ராப்பை நீங்க வாங்கி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெயின் ட்ராக்கர் ஹெட்டுக்கு வருவோம். இந்த வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணது. மேல மட்டும் ஒரு குரோம் ஃபினிஷிங்ல ஒரு மெட்டல் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. பின்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்சோட ஸ்ட்ராப் நீங்க சூஸ் பண்ண சேஜ் கிரீன் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த கலருக்கு மேட்சிங்காக பின்னாடி ஒரு ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப கிளாசி ஃபினிஷிங்கா இருக்கு. மேட் ஃபினிஷிங்கா இருந்திருந்தால் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். ஒரு பிரீமியம் லுக் உங்களுக்கு கொடுத்திருக்கும். பட் ஃப்ரண்ட்ல பாக்குறப்போ பிரீமியமாவே இருக்கு. அந்த அலுமினியம் பாத்தீங்கன்னா சைடுல வர ரிம்ஸ் எல்லாம் மேட் ஃபினிஷிங், மேல மட்டும் குரோம் கிளாசி ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. சைடுல வந்து ஒரே பட்டன் தான் கொடுத்திருக்காங்க. அது வந்து பிரஸ் பட்டன் தான். டர்னிங் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் அதுல கிடையாது. வாட்சுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ்ல பார்த்தோம்னா ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 1.55 இன்ச் AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பிரைட்டான டிஸ்ப்ளேயா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டிஸ்ப்ளே வந்து ஓவர் பிரைட்னஸா இருக்குன்னு சொல்லுவேன். பிரைட்னஸ் வந்து நீங்க ஆட்டோ பிரைட்னஸ் இல்லாட்டி மேனுவலா நீங்க பிரைட்னஸ் நீங்க குறைச்சு வச்சுக்கலாம். பட் கம்மியான பிரைட்னஸ்ல குறைச்சு வச்சாலுமே நைட் நேரத்துல இதை கையில நீங்க கட்டிட்டு நீங்க படுக்கிறப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பட் அவுட்டோர் கண்டிஷன்ஸ்ல நீங்க வெளியில நீங்க ஜாகிங் போறப்போ டைரக்டான சூரிய வெளிச்சத்தை நீங்க யூஸ் பண்றதுக்கு இந்த வாட்சினுடைய டிஸ்ப்ளே வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப எழுத்துக்கள்லாம் கிளியரா தெரியுது. நீங்க வெளியில இருக்கிறப்போ ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் வந்தா கூட நீங்க இதல பாத்துக்கலாம். இல்ல கால் வந்தா கூட நீங்க யார் கால் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். அந்த காலை நீங்க கட் பண்ணலாம், இல்ல இக்னோர் பண்ணலாம். இதுல இருந்து கால் அட்டெண்ட் பண்ணி இல்ல பேச முடியாது. இந்த வாட்சோட பின்புறத்துல சென்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் சென்சர். சோ இந்த வாட்ச்னால ஹார்ட் ரேட் மானிட்டர் மட்டும் கிடையாது, SpO2 ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ணிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸ்லிம்மான ஒரு டிசைன். இதுல வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கும் இருக்கு. சோ எந்த ஆங்கிள் இருந்து தண்ணி இதுல ஸ்ப்ரே பண்ணாலோ தண்ணி இதுல பட்டாலோ இந்த வாட்சுக்கு டேமேஜ் வராது. ஓகே, அடுத்தபடியா இந்த Amazfit GTS 2 மினில என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் ஃபேஸ். சோ இந்த வாட்ச் ஃபேஸை நீங்க பலவிதமான வாட்ச் ஃபேஸ் நீங்க மாத்திக்கலாம். ஒரு கம்பெனியன் ஆப் உண்டு, Amazfit உடைய ZEP அப்படினு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் உண்டு. அந்த அப்ளிகேஷன் உங்க மொபைல் போன்ல iOS இருக்கட்டும் Android இருக்கட்டும் எந்த மொபைல் போனா இருந்தாலும் அதுல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படினா இத நீங்க பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாட்ச் ஃபேஸ் நீங்க நிறைய இதல மாத்திக்கலாம். எக்கச்சக்கமான உங்களுடைய வாட்ச் ஃபேஸ் ஸ்டோர்ல வந்து நிறைய வாட்ச் ஃபேஸ்லாம் இருக்கு, அவேலபிளா இருக்கு. எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க உங்களுக்கு வேணும்ங்கறதை இதோட சிங்க் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். அதாவது உங்க ஃபேஸை வந்து வாட்ச் ஃபேஸ் ஆக்குறது அந்த மாதிரி ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. இந்த வாட்சுக்குள்ளேயே ஒரு சில வாட்ச் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நீங்க பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஸ்டெப் கவுண்டிங் முக்கியம் கிடையாது, உங்களுக்கு ஹார்ட் ரேட் முக்கியம் அப்படின்னா ஹார்ட் ரேட் தெரியற மாதிரி, கேலரிஸ்க்கு பதிலா ஹார்ட் ரேட்டை காமி, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க அந்த ஒரு சில வாட்ச் ஃபேஸ்ல மட்டும் நீங்க மாத்திக்கலாம். சோ மொபைல்ல இந்த வாட்ச் ஃபேஸ்ல பல விவரங்கள் உங்களுக்கு தெரியுது. அதுல இருந்து நீங்க பாட்டம்ல இருந்து மேல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ், உங்க மொபைல் போன்ல வந்திருக்கிற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். டாப்ல இருந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு அப்படின்னா டு நாட் டிஸ்டர்ப் மோட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அலாரம் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் பிளஸ் மித்த செட்டிங்ஸ்லாம் போறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டும் கொடுத்திருக்காங்க. ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி கோலை நீங்க ரீச் பண்ணிக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்குது. திருப்பி ஸ்வைப் பண்ணோம்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் உங்களுக்கு காமிக்குது. ஹார்ட் ரேட் ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா SpO2 மெஷர் பண்ணிக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல் மெஷர் பண்றதுக்கு ஒரு அல்காரிதம் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது எதை வச்சு மெஷர் பண்ணுதுன்னு தெரியல. அநேகமா ஹார்ட் ரேட் வச்சு தான் மெஷர் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். இது அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. அதுக்கு அடுத்தபடியா பாய் ஸ்கோர் அப்படிங்கறாங்க. அதாவது இந்த PAI ஸ்கோர் அப்படிங்கிறது பர்சனல் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ்.
இந்த ஸ்கோர் வச்சு நீங்க எவ்வளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்க அப்படிங்கறத மெஷர் பண்ணுது. சோ ஒரு வாரத்துக்கு உங்களுடைய ஸ்கோர் 100க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு ஸ்கோர் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா கரண்ட் வெதர் நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்க மொபைல் போன்ல நீங்க ப்ளே ஆயிட்டு இருக்கிற மியூசிக் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்னென்ன கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா ப்ளே, பாஸ், நெக்ஸ்ட் பாட்டுக்கு போறது, ப்ரீவியஸ் பாட்டுக்கு போறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, உதாரணத்துக்கு நம்ம அவுட்டோர்ல ஜாகிங் போயிட்டு இருக்கோம், அப்போ வந்து நீங்க பாட்டை மாத்தணும் இல்ல பாட்டோட வால்யூமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க மொபைல் போன் எடுக்க தேவையில்லை. அதை ரைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த மியூசிக்னுடைய ஸ்கிரீன் வந்துருது. அதுல அப்படியே நீங்க ஈஸியா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சைடுல பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்ச்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்க பாத்துக்கலாம். ஆக்டிவிட்டி கோல், பாய் ஸ்கோர், ஹார்ட் ரேட், ஸ்லீப் மானிட்டரிங் டேட்டா, அதாவது நீங்க எவ்வளவுக்கு நீங்க ஸ்லீப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான டேட்டா இதுல கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு. இன்னொரு விஷயம், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. மத்தியான நேரத்துல நல்ல பிரியாணி சாப்பிட்டு அப்படி தூங்கணும்னு வச்சுங்களேன், சூப்பரா தூக்கம் வரும். சோ நைட் தூங்குறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நடுவுல மத்தியானம் தூங்குறதையும் பாத்தீங்கன்னா இது ட்ராக் பண்ணுது. அப்புறம் ஒர்க் அவுட் மோட் இருக்கு. இந்த ஒர்க் அவுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 விதமான ஆக்டிவிட்டிஸை ட்ராக் பண்ணுதான். 70 விதமான ஸ்போர்ட்ஸ் நம்ம விளையாட போறோமா இல்லையான்னு தெரியுது. நான் விளையாடுறது, நான் யூஸ் பண்றது என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா யோகா ட்ரை பண்ணேன், ஸ்கிப்பிங் ட்ரை பண்ணேன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ட்ரை பண்ணேன், அவுட்டோர் ரன்னிங், இன்டோர் த்ரெட்மில், இந்த நான் பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதுல இருக்கு. பட் இது வந்து எவ்வளவுக்கு உண்மையா ட்ராக் பண்ணுது அப்படின்னு தெரியல. உங்க ஹார்ட் ரேட்டையும் உங்க ஸ்டெப்ஸையும் வச்சு கணக்கு பண்ணி ஒரு ஸ்கோர் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லும். அவ்வளவுதான், பெரிய விஷயம் கிடையாது. பட் அதை ட்ராக்கிங் பண்றதே அக்யூரேட்டா இருக்கு. ஸ்டெப் கவுண்டிங் சூப்பர் அக்யூரேட்டா இருக்கு. உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்க அப்படின்னு உங்களுக்கு எழுப்பி விடுது. அப்படிங்க நடக்கிறப்போ 100 ஸ்டெப் நடந்தீங்க அப்படின்னா 99 98 ஸ்டெப் கூட அக்யூரேட்டா இருக்கு. தேவையில்லாம பைக்ல போறப்போ, பல்லு வளர்க்கறப்போலாம் இந்த மாதிரி ஸ்டெப் கவுண்டிங் பண்றது அந்த மாதிரி விஷயம்லாம் இதுல கிடையாது. அவுட்டோர் ட்ராக்கிங் பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இதுல இருக்கு. சோ அவுட்டோர் ரன்னிங்கா இருக்கட்டும், வாக்கிங்கா இருக்கட்டும், எந்த ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கறனால அதனுடைய அக்யூரசியுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்படி நீங்க பண்ண வொர்க் அவுட்னுடைய ஹிஸ்டரி நீங்க இதுல பாத்துக்கலாம். இன்ஃபேக்ட் உங்க மொபைல் போன்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த மொபைல் போன்ல இன்னுமே பல டீடைலான இன்ஃபர்மேஷனை நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் SpO2 மெஷர்மென்ட், ஸ்ட்ரெஸ் மெஷர்மென்ட், பிரீதிங் எக்சர்சைஸ்ல இருக்கு. அப்புறம் சைக்கிளிங் ட்ராக்கிங், பெண்களுடைய மாதவிடாயை கணக்கு பண்றதுக்காக பெண்கள் வேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ட்ராக் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸும் இதுல கொடுத்திருக்காங்க. அப்புறம் அலாரம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் மோர்க்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா வெதர் இன்ஃபர்மேஷன், மியூசிக் கண்ட்ரோல், கவுண்ட் டவுன், ஸ்டாப் வாட்ச், ஸோ இவ்வளோ அம்சங்களும் இருக்கிற இந்த வாட்சினுடைய பேட்டரி லைஃப் எவ்வளோ வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராமிஸ் பண்றது 14 டேஸ் ப்ராமிஸ் பண்றாங்க. ஆனா நான் வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டர் ஒவ்வொரு 1 மினிட்டுக்குமே என்னுடைய ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணு அப்படிங்கிற செட்டிங்ல வச்சிருக்கேன். அதே மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிட்டு டெய்லி பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு 1 hour 2 hours நான் ஆக்டிவிட்டி பண்றேன். ஸோ இவ்வளோத்துக்கு ஹெவியான யூசேஜுக்கு 4 டேஸ் வரைக்கும் பேட்டரி தாக்கு பிடிக்குது. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா அப்ளிகேஷன் வராம ஒரு சில அப்ளிகேஷன் வராம நோட்டிஃபிகேஷன் நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா 10 டேஸ் வரைக்கும் இந்த பேட்டரி லைஃப் இல்ல தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாட்சினுடைய விலை 6999 rupees. இது அமேசான்ல அவைலபிளா இருக்கு. வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு என்னுடைய அபிப்பிராயம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். 7000 rupeesக்கு ஒரு நல்ல ஒரு வாட்ச் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த வாட்ச் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். Amazfit உடைய இந்தியா வெப்சைட்டுக்கான லிங்க்கும் விடுறேன், அங்கேயும் அவைலபிளா இருக்கு. இல்ல அமேசான் இந்தியாவில் நீங்க வாங்கணும்னு நினைச்சா கூட அங்க கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.